அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. நான் உங்கள் தர்மராஜ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அவ்வை தமிழ் சீரீஸில் 10ஆம் வகுப்புலேருந்து இயல் 4 வந்து பார்க்க போகிறோம். இயல் 4ல் மொத்தமாக 5 லெசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? செயற்கை நுண்ணறிவு, பெருமாள் திருமொழி, பரிபாடல், விண்ணை தாண்டிய நம்பிக்கை, இலக்கணம் பொதுவானது. ஓகேங்களா? இந்த 5 லெசனும் அதற்குண்டான புத்தக பின் வினாக்களும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மொத்தமாக ஒரு 60க்கும் மேற்பட்ட வினாக்கள் வந்து கொடுத்துருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டோம். 10ஆம் வகுப்புலேயும் 3 இயல்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல் பாடம் செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது. செயற்கை நுண்ணறிவு அதில் முதல் வினா பாருங்கள். இயல்பான மொழிநடை உருவாக்கும் மென்பொருளின் பெயர் என்ன? இயல்பான மொழிநடையை உருவாக்கும் மென்பொருளின் பெயர் என்ன? ஆன்சர் வேர்ட்ஸ்மித் எழுத்தாளி. ஓகேங்களா? வேர்ட்ஸ்மித் அப்படிங்கிறது ஆங்கில பெயர், எழுத்தாளிங்கிறது அதனுடைய தமிழ் பெயர். ஓகேங்களா? வேர்ட்ஸ்மித் எழுத்தாளி அப்படின்னு சொல்கிறது இதுதான் இயல்பான மொழிநடையை உருவாக்குற மென்பொருள். ஓகேங்களா? அப்போ இரண்டும் சரியானது. டேஷ் ஆண்டு ஐபிஎம் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் சில நிமிடங்களில் 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது. எந்த வருஷம்? ஐபிஎம் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினி அப்படின்னா வாட்சன். ஓகேங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அது சில நிமிஷங்கள்லேயே 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடிச்சதுங்கிறாங்க. எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னா 2016. ஓகேங்களா? 2016. இலா என்னும் உரையாடு மென்பொருளை உருவாக்கிய வங்கி எது? இலா அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது. இந்த உரையாடு மென்பொருளை உருவாக்கிய வங்கி எது? ஆன்சர் பாருங்கள், பாரத ஸ்டேட் வங்கி. பாரத ஸ்டேட் வங்கி தான், எஸ்பிஐ தான் கொண்டு வந்திருக்காங்க. டேஷ் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனை பெப்பர். அதாவது எந்த நாட்டை சேர்ந்த சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனை பெப்பர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்த சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் தான் பெப்பர் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அடுத்த வினா, கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? செயற்கை நுண்ணறிவு பொதிந்த இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை. செயற்கை நுண்ணறிவால் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியுங்கிறாங்க. சீன நாட்டில் காண்டன் அப்படிங்கிற நகருக்கு 500 கல் வடக்கே சூவன்சவ் என்னும் துறைமுக நகர் உள்ளது. பண்டைய காலத்திலும் இது சிறந்த துறைமுகமாக விளங்கிற்று. அந்த காலத்தில் தமிழ் வணிகர்கள் இந்நகருக்கு அடிக்கடி வந்து போயிருக்காங்க. அதன் காரணமாக சீனாவில் சிவன் கோயில் ஒன்று கட்டப்பட்டிருக்கு. அது சீன பேரரசரான குப்லாய் கான் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறத குறிக்கும் தமிழ் கல்வெட்டு இன்றும் அந்த கோயிலில் இருக்குது. இந்த கோயில் சோழர் கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ எல்லா கூற்றும் சரிதான். அடுத்தது 2வது லெசன். ஓகேங்களா? பெருமாள் திருமொழி அப்படிங்கிற லெசனை பார்க்க போகிறோம். பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் இதை வந்து பாடியிருக்காங்க. பெருமாள் திருமொழியை வந்து குலசேகர ஆழ்வார் இயற்றியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த செய்யுளை பார்த்துட்டு அப்புறம் கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளாத துயர்தரினும் வித்ம கோட்டம்மா நீ ஆளா உணதருடே பார்ப்பன் அடியனே அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கத்தியால் இப்போ மருத்துவர்கிட்ட ஒரு இதுக்குன்னு போகிறோன்னா, சிகிச்சைக்கு போகிறோன்னா, அறுவை சிகிச்சையில் அவன் அறுத்து தான் நமக்கு வந்து பண்ணுவான். பட் அந்த நேரத்தில் வலியை உணர மாட்டோம். அவன் நமக்கு செய்கிற அந்த சிகிச்சையை தான் நம்ம வந்து பெருமையாக பார்த்துப்போம். அவர் ஏன்னா நோயாளி நம்மளை காப்பாற்றிட்டாருன்னு நினைப்பார் டாக்டரை. ஓகேங்களா? அதே போலத்தான் வித்வகோடு அப்படிங்கிறது கேரளாவில் இருக்க ஒரு ஊர். இந்த ஊரில் இருக்கிற கடவுளே நீ எனக்கு வந்து துன்பத்தை தந்தாலும் நான் வந்து உன்னோட அருள் எப்போதும் எதிர்பார்த்து நான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன், உன்னுடைய அந்த கிருபையை எதிர்பார்த்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு பாடுறாரு குலசேகர ஆழ்வார். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த பாட்டோட பொருள். இப்போ வினாக்களுக்குள்ளே போயிடலாம். கீழ்கண்டவற்றுள் சரியான இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்கள்,
சுடினும் அப்படின்னா என்ன? சுடினும் அப்படின்னா சுட்டாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது மாளாத அப்படின்னா தீராத அப்படிங்கிற பொருள். மாயம் அப்படின்னா உங்களுக்கு வந்து விளையாட்டு அப்படிங்கிறது பொருள். ஓகேங்களா? அப்போ சரியான இணைகள்னால் அனைத்தும் சரியான இணைகள் தான். அனைத்தும் சரியான இணைகள் தான். வித்வகோடு என்னும் ஊர் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? வித்வகோடு என்னும் ஊர் எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு? ஸோ பாலக்காடு. பாலக்காடு அப்படின்னாலே கேரளா தான். ஓகேங்களா? ஸோ வித்வகோடு அப்படிங்கிற அந்த ஊர் கேரளாவில் பாலக்காடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. மேற்கண்ட பாடல், அதாவது மேலே நம்ம வாளால் அறுத்து அப்படின்னு பாடணும்ல, அந்த பாடல் குலசேகர ஆழ்வார் அங்குள்ள எந்த இறைவனை அன்னையாக உருவகித்து பாடுறாரு? மேலே பாடின அந்த பாட்டில் குலசேகர ஆழ்வார் அந்த வித்வகோட்டம்மாங்கிற ஊரில் இருக்கிற இறைவனை அன்னையாக உருவகித்து பாடுறாரு. அது எந்த தெய்வம் அப்படின்னா உய்ய வந்த பெருமாள். உய்ய வந்த பெருமாள் அப்படிங்கிற தெய்வத்தை. அடுத்து பாருங்கள், அடுத்த வினா. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? 4000 திவ்ய பிரபந்தத்தின் முதலாயிரத்தில் 691வது பாசுரம் இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்த்தோம் இந்த பாட்டை. ஓகேங்களா? பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக இருக்குது. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக இருக்குது. இதில் 105 பாடல்கள் இருக்குது. இதனை பாடியவர் குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழியில் 105 பாடல் இருக்கான். அதை பாடினவர் குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக இருக்குது. அப்போ அனைத்தும் சரிதான். அனைத்தும் சரிதான். குலசேகர ஆழ்வாரின் காலம் என்ன? குலசேகர ஆழ்வாரின் காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் நூற்றாண்டு. குலசேகர ஆழ்வாருடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு. அடுத்தது 3ஆம் லெசனை வந்து பார்க்க போகிறோம், 3வது பாடலை. ஸோ இந்த பாடலை பார்த்துட்டு அப்புறம் கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? விசிம்பில் ஊழி ஊழ் ஊடு செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்துவலி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் செந்தி சுடரிய ஊழியும் பணியோடு தன்பெயல் தலையிய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தறுப்பு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இரு நிலத்து ஊழியும்ங்கிறாங்க. அதாவது இந்த உலகம் பிரபஞ்சம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாத ஒரு பெருவெளி அப்படின்னு சொல்லுவாங்க பிரபஞ்சத்தில். ஓகேங்களா? அந்த அண்ட தோற்றத்துக்கு காரணம் ஒரு கரு அப்படிங்கிறாங்க. இந்த அண்டம் எப்படி தோன்றுச்சு? சயின்ஸ் வேறு, நம்மளுடைய புராணங்கள் வேறு. ஓகேங்களா? ஸோ ஒரு கரு வந்து பேரொளியுடன் தோன்றுச்சு. உருவமில்லாத அந்த காற்று முதலான பூதங்கள் அணுக்களுடன் வளர்கின்ற வானம் என்னும் முதல் பூதத்தின் ஊழியது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? எப்படி உருவாச்சு பூமி ஒன்றொன்னா? வாயு, அப்புறம் தண்ணி, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பூஞ்சை, ஸோ இது மாதிரி ஒன்றா வளர்ந்துச்சுல, அதை வந்து இதில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த பாட்டு அந்தளவுக்கு பெருசு இல்லை, பாட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இப்போ வினாக்களுக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? பொறுத்துக. விசும்பு. விசும்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? விசும்பு அப்படின்னா வானம். ஊழி அப்படின்னா யுகம். ஊழ் அப்படி என்ற சொல்லின் பொருள் வந்து முறை. தன்பெயல் அப்படின்னா குளிர்ந்த மழை. தன்பெயல் அப்படின்னா குளிர்ந்த மழையை குறிக்கும். அடுத்தது கீழ்கண்டவற்றில் சரியான இணை எது? ஆர்தருபு அப்படின்னா என்ன? ஆர்தருபு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த அப்படின்னு பொருள். பீடு அப்படின்னா சிறப்பு அப்படிங்கிறது பொருள் வரும். ஈண்டி அப்படின்ற சொல் செறிந்து திரண்டு அப்படின்னு வரும். அப்போ அனைத்தும் சரியானது தான். அடுத்ததும் பொறுத்துக்க தான். செந்தி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? செந்தி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்னன்னா பண்பு தொகை. ஓகேங்களா? அதோட இதை குறிக்குது, பண்பை. வளர்வானம் அதோட இலக்கண குறிப்பு என்னென்னா வினைத்தொகை, 3 காலத்தையும் குறிக்குது. வாரா இதோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சமாக இருக்குது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சமாக இருக்குது. ஊழ் ஊழ் இதோட இலக்கண குறிப்பு அடுக்கு தொடர். ஊழ் ஊழ். ஓகேங்களா? அடுத்தது பகுபத உறுப்பு இலக்கணம். கிளர்ந்த. ஸோ இதில் கிளர் இத் கூட்டல் அ அப்படின்னு பிரிப்பாங்க. இதில் கிளர் அப்படின்னா பகுதி, இத்து வந்து சந்தியாகும். அடுத்த இந்து அந்த இத்து வந்து இன் ஆனது விகாரமாக மாறுது. ஓகேங்களா? அப்போ இத்து இறந்த கால இடைநிலையாக இருக்கும். அடுத்த இத்து அப்படின்னு முடிஞ்சாலே அது பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெயரெச்ச விகுதியாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது?
இந்த அண்ட பெருவெளியில் நம் பால்வீதி போன்று எண்ணற்ற பால்வீதிகள் இருக்குது. வெளியே நின்று பார்த்தோமெனில் சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால்வீதிகள் தூசுகளாக தெரியும். இதான் அந்த பாட்டில் சொல்கிறது. அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பில் 1924 நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளது அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. 1300 ஆண்டுகளுக்கு முன்னர் மாணிக்கவாசகர் திரு அண்ட பகுதியில் இவ்வாறு எழுதுகிறார். அண்ட பகுதியின் உண்ட பிறக்கம் டேஷ் சிறிய ஆக பெரியோன் தெரியின் அப்படிங்கிறார். திருவாசகத்தில் இது இருக்குது. ஓகேங்களா? அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆக பெரியோன் தெரியின் அப்படிங்கிற திருவாசகத்தில் இந்த வரிகள் இருக்குது. இது எழுதுனது யாருன்னா மாணிக்கவாசகர். அண்ட பகுதிகளின் உருண்டை வடிவமும் ஒப்பற்ற வளமையான காட்சியும் ஒன்றுக்கு ஒன்று ஈர்ப்புடன் நிறைய நின்ற அழகினை சொல்வது எனின் அவை 100 கோடிகளுக்கு மேல் விரிந்து நின்றன. இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கட்சியில் தெரியும் தூசு துகள் போல அவை நுண்மையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். பரிபாடல் எவ்வகை நூல்? பரிபாடல் அப்படிங்கிறது எவ்வகை நூல்? ஆன்சர் என்ன? அது ஒரு 8 தொகை நூல். பரிபாடல் அப்படிங்கிறது ஒரு 8 தொகை நூல். ஓகேங்களா? கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? பாருங்கள், இந்த நூல் ஓகேங்களா, இந்த நூல்னா பரிபாடல் அப்படிங்கிறது ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது. இங்கு சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் இது சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட ஒரு நூல் தான் பரிபாடல். இதை கீரந்தையார் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? பாடியிருக்காரு. உரையாசிரியர்கள் இதில் 70 பாடல்கள் இருப்பதாக கூறியிருக்காங்க. ஆனால் 44 பாடல்கள் தான் கிடச்சிருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலம் இதில் அறிய முடியுதுங்கிறாங்க. அப்போ என்ன? அனைத்தும் இதில் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. அனைத்தும் இதில் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. சாரி, தவறானது தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் இதில் தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து தவறானது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஆப்ஷன் பியில் பார்த்தீங்க அப்படின்னா 44 பாடல்கள் கிடைச்சிருக்கதா சொல்லியிருப்பாங்க. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிறது 24 பாடல்கள் தான். 24 பாடல்கள் தான் இது வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? 24 பாடல்கள் தான் இது வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன? விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை அப்படிங்கிற பாடத்துக்குள்ளே போகிறோம். விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை 4வது பாடம் இது. பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் எங்கு அமைந்துள்ளது? பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா சென்னையில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? கோட்டூர்புரம், சென்னையில் கோட்டூர்புரம் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னா 1988, 1988ஆம் ஆண்டு. பெரியார் அறிவியல் வளாகத்தில் எத்தனை காட்சி கூடங்கள் உள்ளன? பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகத்தில் எத்தனை காட்சி கூடங்கள் இருக்குது? ஓகேங்களா? ஆன்சர் என்ன? 10 வளாகங்கள் இருக்குது. 10 காட்சி கூடங்கள் இருக்குது. ஓகேங்களா? 10 காட்சி கூடங்கள் இருக்குது. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? இந்தியாவிலேயே முதலாக 360 வாகை அரைவட்ட வானத்திரை இங்கு தான் இருக்குது, பெரியார் தொழில்நுட்ப வளாகத்தில். இது 2009ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் திறனே புத்தி கூர்மை. அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல, அதன் அறிவின் மாயையே அப்படின்னு சொன்னவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் திறனே புத்தி கூர்மை அப்படின்னு சொன்னவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். 1985 மூச்சுக்குழாய் தடங்களால் பேசும் திறனை இழந்தார் மிஸ்டர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படிங்கிறாங்க. அப்போ அனைத்துக்கும் சரி, இதில் அனைத்தும் சரிதான். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், பேரண்ட பெருவெடிப்பு கருந்துளைகள் பற்றிய ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் ஆராய்ச்சிகள் முக்கியமானது. பேரண்ட பெருவெடிப்பு கருந்துளைகள் பற்றியான ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் ஆராய்ச்சி முக்கியமானவை. இந்த பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானதே என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் வளர்க்கிறார்.
இந்த புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை மறுக்கிறவர் தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங். பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னவரும் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அப்போ அனைத்தும் சரிதான், இதில் தவறுன்னு எதுவுமே இல்லை. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது பாருங்கள். ஒரு விண்மீனின் ஆயுள்கால முடிவில் உள்நோக்கிய ஈர்ப்பு விசை கூடுது. ஒரு விண்மீன் ஆயுள் காலம் முடிய போகுதுன்னா உள்நோக்கிய ஈர்ப்பு விசை கூடுதுங்கிறாங்க. அதனால் விண்மீன் சுருங்க தொடங்குது. விண்மீன் சுருங்க சுருங்க அதன் ஈர்ப்பாற்றல் உயர்ந்து கொண்டே சென்று அது அளவற்றதாக ஆகுதுங்கிறாரு. அமெரிக்க அறிவியலாளர் ஜான் வீலர் என்பவர் தான் கருந்துளை என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஜான் வீலர். சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பு எல்லைக்குள் செல்கிற எதுவும், ஏன் ஒளியும் கூட தப்ப முடியாதுங்கிறாங்க. உள்ளே ஈர்க்கப்படும். இவ்வாறு உள் சென்ற யாவையும் வெளிவர முடியாததால் இதை கருந்துளை என்கிறோம் அப்படின்னு ஜான் வீலர் கருதுகிறார். ஓகேங்களா? அப்போ இதுலேயும் அனைத்தும் சரிதான். அடுத்து பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானதுன்னு கேட்குறோம். ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் இந்த ஆராய்ச்சி முடிவு ஹாக்கிங் கதிர்வீச்சு அப்படிங்கிறாங்க. அண்டவெளியில் காணப்படும் கருந்துளை அழிவு ஆற்றல் என்று கருதப்பட்டது. ஆனால் ஹாக்கிங் என்ன சொல்கிறாருன்னா அது படைப்பின் ஆற்றல் அப்படிங்கிறாரு. நியூட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வகித்த கணக்கியல் துறையின் லுகாசியன் பேராசிரியர் என்ற மதிப்பு மிகுந்த பதவியை ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் வகித்திருந்தார். நியூட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வகித்த கணக்கியல் துறையோட லுகாசியன் பேராசிரியர் அப்படின்ற மதிப்பு மிகுந்த அந்த பதவியை ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் வகித்திருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரிதான், இதுலேயும் தவறானது அப்படின்னு கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ அமெரிக்காவோட உயரிய விருதான அதிபர் விருது அவர் வாங்கியிருக்காரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருதும் வாங்கியிருக்காரு. சார்ட் ஆஃப் த ஆர்டர் விருது அப்படிங்கிறது எந்த நாடும் கொடுக்காத ஒரு விருது. ஸோ அதனால் அதுதான் தப்பாக இருக்குது. உல்ஃப் விருது அப்படிங்கிறதும் வாங்கியிருக்காரு. உல்ஃப் விருது அப்படிங்கிறதையும் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது, ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்ற விருது என்ன? ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்றது காப்லி பதக்கம், அடிப்படை இயற்பியல் பரிசு. ஸோ ரெண்டுமே அவர் வாங்கினது தான். தலைவிதி தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறார்கள் என கூறியவர் யார்? தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருது. விதிதான் தீர்மானிக்குதுன்னா என்றால் சாலையை கடக்கும்போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறாங்க அப்படின்னு கேட்டவர் யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள். டேஷில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டிகளின் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை பெற்றவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். எந்த வருஷம் அப்படின்னா 2012 நடந்த பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை பெற்றார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் 2012. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. காலத்தின் சுருக்கமான வரலாறு 1988ஆம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையாயிருக்கு. கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை, திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை. இந்த வரிகளில் உள்ள கருவூர் என்பது தற்போதைய கரூர் மாவட்டத்தின் கரூர் என்ற கிராமம் அப்படிங்கிறாங்க. கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை, திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை அப்படிங்கிற இந்த வரிகளில் கருவூர் அப்படிங்கிறது தற்போதைய கரூர் மாவட்டத்தின் கரூர் என்ற கிராமம்ங்கிறாங்க. அப்போ இது சரிதான் அனைத்துமே. கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை, திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா அகநானூரில் இந்த இடம்பெற்றிருக்கு. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்துவிடுது. கற்பனை திறனோ இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் அளப்பது, இன்று நாம் அறிந்திருப்பதை மட்டுமின்றி இனி நாம் அறிந்து கொள்ள போவதையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் அவர்கள் சொல்லியிருக்காங்க.
வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது. நிச்சயம் என் ஆராய்ச்சியை நான் வெல்வேன், அதன் மூலம் மனித இனம் தொடர வழிவகுப்பேன் என்று கூறியவர் யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் இந்த கூற்றை சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இப்போ நம்ம 5வது லெசன், ஓகேங்களா, இயல் 4ல் 5வது லெசன், கடைசி லெசன், அதுக்கப்புறம் புக் பேக் மட்டும் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், ஒரு 15 கொஷின் தான் அதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? இருதிணை அப்படின்னா என்ன? இருதிணை அப்படிங்கிறது 6 அறிவுடைய மக்களை உயர்திணை என்றும் மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருள்களையும் அக்ரிணை, அதாவது தாழ்திணை அப்படின்னு சொல்கிறாங்க. அல்திணை. ஓகேங்களா? ஐம்பால் அப்படின்னா பால் என்பது திணையின் உட்பிரிவு. பால் அப்படிங்கிறது திணையோட உட்பிரிவு. இது 5 வகைப்படும், அதனால தான் ஐம்பால் அப்படின்னு சொல்கிறோம். உயர்திணை ஆண்பால், பெண்பால், பலர்பால் என்ற 3 பிரிவுகளை உடையது. அக்ரிணை அப்படிங்கிறது ஒன்றன் பால், பலவின் பால் என 2 பிரிவுகளை உடையது. மொத்தமாக 5. ஓகேங்களா? அப்போ இதில் எது சரியானது? அனைத்தும் சரியானவை தான். அனைத்தும் சரியானவை தான். உயர்திணைக்குரிய பால் பகுப்புகளில் சரியான இணை எதுன்னு கேட்குறாங்க. உயர்திணைக்குரிய பால் பகுப்புகளில் சரியானது எது? ஸோ இதில் பாருங்கள், வீரன், அண்ணன், மருதன் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஆண் பாலை குறிக்குது. சரியா? மகள், அரசி, தலைவி இது எல்லாமே பெண் பாலை குறிக்குது. மக்கள், பெண்கள், ஆடவர்னா பலர்பாலை குறிக்குது. அப்போ அனைத்துமே இதில் சரியாக தான் இருக்குது. அனைத்துமே இதில் சரியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், அக்ரிணையில் ஒன்றனை குறிப்பது டேஷ் ஆகும். அக்ரிணையில் ஒன்றனை குறிப்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஒன்றன் பால் அப்படிம்பாங்க. ஒன்றை குறித்தா அது ஒன்றன் பால் தான். எடுத்துக்காட்டு யானை, புறா, மலை அப்படின்னு ஒரு பொருளை குறிக்குது. அப்போ ஒன்றன் பால். அது அக்ரிணையில் பலவற்றை குறிப்பது என்னன்னு கேட்குறாங்க. அது பலவின் பால். அக்ரிணையில் பலவற்றை குறிப்பது பலவின் பால். இப்போ பசுக்கூட்டம், மலைகள் அப்படின்னு பொதுவாக சொல்கிறோம். எல்லாத்தையும் சொல்கிறப்ப அது பலவின் பாலாகிடுது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் மூவிடம் என்பது எது? கீழ்கண்டவற்றுள் மூவிடம் அப்படின்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை எல்லாமே மூவிடம். ஓகேங்களா? தன்மை, படர்க்கை, முன்னிலை எல்லாமே மூவிடத்தில் வரும். அப்போ அனைத்தும் சரியானது. ஓகேவா? இப்போ அந்த மூவிடத்துக்கு உண்டானதை நம்ம ஒன்றன் பால், அந்த பலவின் பால் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஓகேவா? இதில் பெயர் அல்லது வினை. ஓகேங்களா? தன்மை பெயர்கள் அப்படின்னா நான், யான், நாம், யாம குறிக்குது. ஓகேங்களா? தன்மை வினைகள்னா வந்தேன், வந்தோம், அதாவது வினை ஒரு செயலை செய்கிற மாதிரி. ஓகேங்களா? இப்போ முன்னிலையில் பார்த்தீங்கன்னா முன்னிலை பெயர்களில் நீ, நீர், நீவீர், நீங்கள் அப்படிங்கிறத குறிக்கும். முன்னிலை வினைகள்னா நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள் அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா? படர்க்கை அப்படின்னா படர்க்கை பெயர்களில் பாருங்கள் அவன், அவள், அவர், அது, அவை அப்படின்னு வந்துடும். படர்க்கை வினைகள்னா வந்தான், சென்றால், படித்தனர், பேசினார்கள், பறந்தது, பறந்தன அப்படின்னு வந்துடுது. ஓகேங்களா? படர்க்கைங்கிற இடத்துல. ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா படர்க்கை, முன்னிலை இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது, இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் என்னன்னு கேட்குறாங்க. இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் என்ன? வழாநிலை அப்படின்னு சொல்லப்படுது. இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு. வழு அப்படின்னு தான் சொல்லப்படும். அது இருதிணையும் ஐம்பால், மூவிடமும் காலமும் வினாவும் விடையும் பல வகை மரபுகளும் ஆகிய 7 தொடர்களில் இலக்கண பிழைகளுடன் வந்தால் அவையும் வழு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே. ஓகேங்களா? அவ்வாறு இலக்கண பிழைகள் இல்லாதிருப்பின் அது வழாநிலை எனப்படும். ஓகேங்களா? இப்போ வழு அப்படின்னா என்னென்னா திணை அப்படின்னா வழு அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். திணையில் செழியன் வந்தது அப்படிங்கிறது திணையில் வந்தது. பால் அப்படின்னா கண்ணகி உண்டான். இடம்னா நீ வந்தேன். காலம் நேற்று வருவான். வழுவில். ஓகேங்களா? கரெக்டாக சொல்கிறது. காலம்னா நேற்று வருவான். வினானா ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். விடை கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல். மரபு தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல் தான். இதில் வழுன்னா இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவது. ஓகேங்களா? ஆனால் கரெக்டாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும்.
இதுவே வழாநிலைனா இலக்கண முறையோடு பேசுகிறது. திணை செழியன் வந்தான், பால் கண்ணகி உண்டாள், இடம் நீ வந்தாய், காலம்னா நேற்று வந்தான், வினா இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டார். அது ப்ராப்பராக கேட்கறது. விடை கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது. மரபு தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுதல். ஓகேங்களா. வழாநிலை அப்படின்னா இலக்கண முறையோடு பேசுறது, வழுநிலைனா இலக்கண முறை இல்லாமல் பேசினாலும் சரி அப்படின்னு ஏற்றுக்கிறது. இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையென்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? வழுவமைதி அப்படின்னு சொல்கிறாங்க. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது என்ன? என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திணை வழுவமைதிம்பாங்க. திணை இங்கு ஓப்பின் காரணமாக அக்ரிணை உயர்திணையாக கொல்லப்பட்டிருக்கு. அதாவது அக்ரிணைனா மாடு கீழே வந்துடும். ஏன்னா உயர்திணைங்கிறது மனிதன் தான். ஸோ அப்போ அக்ரியில் இருக்கிற மாட்டை உயர்திணையாக நம்ம சொல்கிறோம். என் அம்மா மாரி அப்படின்னு சொல்லுவோம்ல. தப்பாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிறோம். வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகனை பார்த்து தாய் அழைப்பது என்னன்னு கேட்குறாங்க. அது பாலில் வந்துடும். பால் வழுவமைதி. புரியுதுங்களா? பால் வழுவமைதியில் வருது. இங்கு ஓப்பின் காரணமாக பெண்பால் ஆண் பாலாக கருதப்பட்டிருக்கு. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்று தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? இட வழுவமைதிம்பாங்க. ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது என்ன? குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இதில் நாளை அப்படிங்கிறது உங்களுக்கு காலத்தை குறிச்சிடும். அப்போ கால வழுவமைதி. கால வழுவமைதி. குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும். அவ்வாறு அமையவில்லை என்றாலும் நாம் பிழையாக கருதுவதில்லை. ஏனெனில் அவரது வருகையின் உரிதன்மை நோக்கி கால வழுவமைதியாக அதை ஏற்றுக்கிறோம். ஓகேங்களா. கத்துங்குயிலோசை சற்றே காதிர் பட வேணும் அப்படின்னு பாடினவர் யார்? பாரதியார். கத்துங்குயிலோசை சற்றே காதிர் பட வேணும் அப்படின்னு சொன்னவர் பாரதியார். இது எந்த வழுவமைதியில் வருது அப்படின்னா மரபு மரபு வழுவமைதியில் வந்துடுது. குயில் கூவும் என்பதே மரபு. ஆனால் குயில் கத்தும் என்பது மரபு வழுவாக இருக்குது. இங்கு கவிதையில் இடம்பெற்றிருக்கிறதால இது மரபு வழுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படுது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். கீழ்காணும் தொடர்களில் வழுவமைதி வகைகளை இனங்கண்டு எழுது அப்படிங்கிறாங்க. அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் அப்படின்னா கால வழுவமைதி. ஏன்னா நாளைங்கிறது காலத்தை குறிக்குது. இந்த கண்ணன் ஒன்றை செய்தான் என்றால் அதை அனைவரும் ஏற்பர் என்று கூறினான். இது இடத்தை குறிக்குது. சிறிய வயதில் இந்த மரத்தில் தான் ஊஞ்சல் கட்டி விளையாடினோம் அப்படின்னா அது மரபு வழுவமைதி. செல்வன் இளவயிலன் இந்த சிறு வயதிலேயே விளையாட்டுத்துறையில் சாதனை புரிந்திருக்கிறார் அப்படிங்கிறது திணை வழுவமைதி. செல்வன். ஓகேங்களா. அதனால் அடைப்புக்குறிக்குள் உள்ளவற்றை மாற்றுகங்கிறாங்க. பாருங்கள். தந்தை மகனே நாளை உன்னுடைய தோழன் அழகனை அழைத்து வா என்று சொன்னார். இதை ஆண்பார் பெயர்களை பெண்பாலாக மாற்றி தொடர எழுதுங்கிறாங்க. தந்தை மகளே உன்னுடைய தோழி அழகியை அழைத்து வா என்று சொன்னார். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். அக்கா நேற்று வீட்டுக்கு வந்தது. அக்கா புறப்படும் போது அம்மா வழி அனுப்பியது. வழுவை வழாநிலையாக மாற்றணும் அப்படின்னா அக்கா நேற்று வீட்டுக்கு வந்தால் அக்கா புறப்படும் போது அம்மா வழி அனுப்பினாலுங்கிறது சரியாக எழுதணும். இதோ முடித்து விடுவேன் என்ற செயலை முடிக்கும் முன்பே கூறினார். வழாநிலையை வழுவமைதியாக மாற்றணும். இதோ முடித்தேன் என்று சொல்லை செயலை முடிக்கும் முன்பே கூறினார். அவன் உன்னிடமும் என்னிடமும் இந்த செய்தியை இன்னும் கூறவில்லை. படற்கையை முன்னிலையை தன்மையாக, தன்மையை படற்கையாக மாற்றணுங்கிறாங்க. பாருங்கள். ஃபஸ்ட்டு படற்கையை முன்னிலையா. ஓகேவா. உன்னிடமோ அவன் செய்தியை இன்னும் கூறவில்லை. என்னிடமோ அவன் செய்தியை இன்னும் கூறவில்லை. அவன் உன்னிடமோ செய்தியை இன்னும் கூறவில்லை. ஓகேங்களா. ஸோ இதோட இந்த லெசன் முடிச்சு இப்போ புக் பேக் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். புக் பேக் கொஷின்ஸ் பார்க்க போகலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள். உணதருளே பார்ப்பன் அடியனே யாரிடம் யார் கூறியது? உணதருளே பார்ப்பன் அடியனே யாரிடம் யார் கூறியது? ஆன்சர் பாருங்கள். இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் சொன்னது. தலைப்புகளுக்கும் குறிப்புகளுக்கும் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. தலைப்பு செயற்கை நுண்ணறிவு.
குறிப்பு பாருங்கள், கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புது, திறன்பேசியில் உள்ள வரைபடம் போக்குவரத்திற்கு சுருக்கமான வழியை காண்பிக்குதுங்கிறாங்க. அப்போ ரெண்டுமே சரிதான். ஓகேங்களா? பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்குது அப்படின்னா வானத்தையும் பாட்டையும் குறிக்குது. குலசேகர ஆழ்வார் வித்மா கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வழுவமைதி முறையே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? பால் வழுவமைதி, திணை வழுவமைதி. பூனையார் ஓகேங்களா, அது திணையில் வந்துடுது. ஆண் தெய்வம் அதில் பால் குறிப்பிடுறாங்க, ஸோ அதனால் அது வந்துடுது. பாரத ஸ்டேட் வங்கி உரையாடு மென்பொருள் எது? பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் அப்படின்னா இலா அப்படிங்கிறது தான். அடுத்து பாருங்கள், முகப்புத்தக வலையினிலேயே முகந்தெரியா நபரிடையே இனம் குறையா உறவு முறை நட்பென்னும் சங்கிலிக்குள் நாடெல்லாம் சங்கமிக்கும் வாடிக்கை செய்பவரின் கேளிக்கை கூத்துகளை வேடிக்கை பார்ப்பதனை வாழ்க்கை என கொண்ட பலர் தேடியுமே கிடைக்காத தேசம் கடந்த உறவுகளை இணையத்தின் தேடலினால் இணைவிடத்தில் அறியும் சிலர் பகடிகளின் பகிர்ந்தளிப்புக்கும் விருப்பத்தின் தெரிவிப்பும் கருத்துகளின் பரிமாற்றமும் தினமும் இங்கு இடம்பெறுமே. பலரறிந்த பாடல் வரியும் பகலுணவின் சுவையினையும் பாட்டி தந்த பரிசினையும் பறைசாற்றும் வாய்ப்பு இதுவே. புகைவடத்தில் தெரிந்த முகம் பார்த்ததுமோர் புன்சிரிப்பு உரையாடல் செய்கையிலே அர்த்தமற்ற கலகலப்பு பரீட்சைக்கு முன்தினம் புத்தகத்தை திறவாதோர் பரீட்சையின் நொடி வரைக்கும் திறந்து வைப்பதுன்றோ. புத்தகத்தின் மத்தியிலே மயிலிறகை வைத்தவர்கள் முக புத்தகத்தை திறந்தவுடன் உணர்வுகளை வைப்பதெனோ அப்படின்னு பாருங்க. யாருன்னா டெபோரா பர்னாந்து அப்படிங்கிற ஒரு இலங்கை தமிழ் கவிஞர் இந்த பாட்டை பாடியிருக்காரு. ஓகேங்களா? கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்கணும். பாருங்கள், இயற்கை செயற்கை, கொடு கோடு, கொள் கோல், சீரு சிறு, தான் தாம், விதி வீதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இயற்கை செயற்கை, பாதை தெரியாத இயற்கை காடுகளில் பயணிக்க செயற்கை கருவிகள் பயன்படுது. கொடுப்பதும் கொள்வதும் ஒரு எல்லைக்கோடு போன்றதே அப்படிங்கிறாங்க. அடுத்தது கொள். இந்த கொள்ளுக்கு பாருங்கள், உறவினர்களை அனுசரித்துக்கொள், கோல் சொல்வதை தவிர. புரியுதுங்களா? சிறு சீரு, சிறு பாம்பினாலும் சீரும் குணத்தை கொண்டுள்ளது. தான் தாம் அப்படிங்கிறது தான் என எண்ணாமல் தாம் என எண்ணுவோம். விதி வீதி, என் தலைவிதியோ வீதிகளில் கூவி விற்பது என வியாபாரி சலித்தார். புரியுதுங்களா? அடுத்தது, நிலாவையும் வானத்தையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே குழாவும் அமுத குழம்பையும் குடித்தொரு கோல வெறிவடைத்தோம். உலாவும் மனச்சிறு புள்ளியினை எங்கனும் ஓட்டி மகிழ்ந்தோம். பலாவின் கனி சுளை வண்டியில் ஓரும் வன்று பாடுவதும் வியப்போ அப்படின்னு பாடினவர் பாரதியார். ஓகேங்களா? இந்த பாட்டை பாடினது பாரதியார். தொடரை படித்து விடையை கண்டறிங்கிறாங்க. சோறு கற்றல் கரு பூவில் எழுத்துங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல். விதைக்கு தேவை எரி எனில் கதைக்கு தேவை கரு. கல் சிலை ஆகுமெனில் நெல் சோறு ஆகும். குரலிலிருந்து பேச்சு எனில் விரலில் இருந்து எழுத்து. மீன் இருப்பது நீரில், தேன் இருப்பது பூவில். ஓகேங்களா? குறிப்பை பயன்படுத்தி விடை தருக. எதிர்மறையாக தரணும். மீளும் துயர்னா மீளா துயர், மீளா துயர்னா மீண்ட இன்பம். கொடுத்து சிவந்த அப்படின்னா கெடாமல் கருத்த. மறைத்து காட்டுனா திறந்து மூடு. அருகில் அமர்கனா தூரத்தில் நிற்க. பார்த்த படம் பார்க்காத படம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அல்லது எழுதா கவிதை, எழுதிய கவிதை. ஓகேங்களா? அகராதியில் காண்க அப்படின்னா பாருங்கள், அவிர்தல் அப்படின்னா ஒளி செய்தல், வீரல், விரிதல், பாடம் செய்தலை குறிக்கும். அழல் அப்படின்னா உட்டனம், எருக்கு, தீ, நெருப்பு, கள்ளி, கோட்டை, நாள், கொடுவேலியை குறிக்கும். உவா அப்படின்னா இளமை, இளையோன், கடல், நிறைவு, பூரணை, யானையை குறிக்கும்.
கங்குல் அப்படிங்கிறது வந்து இரவு, இருள், பரணி, நாளை குறிக்கும். கனலி அப்படின்னா சூரியன், கள்ளி, கொடுவேரி, கரியன், நெருப்பை குறிக்கும். ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக. நானோ டெக்னாலஜி அப்படின்னா என்ன? நானோ டெக்னாலஜி அப்படின்னா உங்களுக்கு வந்து மீ நுண் தொழில்நுட்பம். ஓகேவா? ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னா விண்வெளி தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம். அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னா புற ஊதா கதிர்கள். காஸ்மிக் ரேஸ்னால் விண்வெளி கதிர்கள். இன்ஃப்ராரெட் ரேஸ்னால் அகச்சிவப்பு கதிர்கள். கீழ்கண்டவற்றுள் சரியான இணை எது? பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் இந்த நூலோட ஆசிரியர் நீலமணி. அன்றாட வாழ்வில் அறிவியல் சா தமிழ்ச்செல்வன். காலம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள் எழுதினது. அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள்னால் நீலமணி எழுதினது. அன்றாட வாழ்வில் அறிவியல்னா கா தமிழ்ச்செல்வன் எழுதினது. காலம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஓகேங்களா? இதோட எல்லாமே சரியாக இருக்குது. நாளைக்கு இயல் 5 வந்து பார்க்கலாம் மக்களே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி, வணக்கம்.